அனைவருக்கும் வணக்கம். டிடி சோலார் கிருஷ்ணகிரி, நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் சோக்காடி வில்லேஜ். இந்த இடத்துல கேவி கோயில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது. இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து இப்போது ஆட்டு பண்ணை போடுறாங்க, அதனால் வந்து தண்ணி தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 HP வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஆல்ரெடி ஜென்ரேட்டர் வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க. இப்போ உங்களுக்கு தேவை அதிகமாக இருக்குது தண்ணி, ஆனால் ஜென்ரேட்டர் ரன் பண்ண முடியாது. அதனால் ஒரு ஆஃப் கோட் சிஸ்டமும் ப்ளஸ் எனக்கு 7 HP மோட்ரு ஓடுற மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரு UTL 3 kW இன்வெர்ட்டரும் ப்ளஸ் UTL பேனல் பேட்ரி 150 H நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா வாரியில் 615 வாட்ஸ் பேனல் G12 hour செல் யூஸ் பண்ணியிருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி பேனல் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கோம். N-type பேனலுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனலில் 16 ஆம்பியர் மேக்ஸிமம் எடுக்க முடியும். ஷார்ட் சர்க்யூட் 18 ஆம்பியர் வரையும் நமக்கு கிடைக்கும். பேனல் எஃபிஷியன்ட் வந்து நல்லாவே இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ 330 வோல்டேஜ் சம்திங் போச்சு மோட்டருக்கு. இப்போ வந்து சுத்தமாக சன்லைட் கிடையாது, இருந்தாலையும் நல்ல ஒரு வோல்டேஜ் அவுட்புட்டுங்க மோட்டருக்கு. நாம் எதிர்பார்க்கறதை விட அதிகமாகவே வோல்டேஜ் போச்சு மோட்டருக்கு. நல்ல ஒரு திருப்தியான ஒரு இது. 2300 RPM. டிசி வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 544 மெயின்டைன் பண்ணுது. ஹெட்ஸ் பார்த்திங்கன்னா 38 39 அந்தளவுக்கு மோட்டருக்கு போயிட்டுருக்கு. இப்போது சரியான நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மணி. ஆனால் சன்லைட் சுத்தமாகவே கிடையாது. இந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பேனலு வித் அதோடைய டைப்பு டெக்னாலஜி பொறுத்து தான். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நம்ம சோலாருக்குன்னு தனியாக இருக்கிற ட்ரைவ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம கம்பைண்டான ட்ரைவ் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, ஆப்ஷனல் வச்சுருக்கோம். அதுவே AC + DCன்றது. தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ அங்கே தான் குச்சிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் பைப்பு, போருக்குள்ளே இறக்கிறதுக்கு 2 இன்ச் பைப்புங்க. 300 அடியில் நிப்பாட்டியிருக்காங்க. 7 HP அக்யோடெக்ஸ் மோட்ரு, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் மோட்ரு. நம்ம கஸ்டமருக்கு யார் கேட்டாலும் நான் அவங்களுக்கு இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா தண்ணி நல்லா டெலிவரி கிடைக்கும். லோ வோல்டேஜ் லோ ஆம்பியர் ரன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எவ்வளோ வேகமாக வந்துட்டுருக்கு. தண்ணி நேரடியாக பாஸ் பண்ணலாம். 2 இன்ச் பைப்பு. இன்னும் பேலன்ஸ் 10 ஹெர்ட்ஸ்க்கு இருக்குது. 415 வோல்டேஜ் வரும்போது இன்னும் ஒரு மடங்கு தண்ணி கூடுதலாகவே வரும். இவங்களுக்கு நினச்சதை விட தண்ணி அதிகமாகவே கிடைச்சிது. கஸ்டமர் ரொம்பவே ஆஃபி, அவங்க சந்தேகப்பட்டதை விட. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்லோப் வச்சு நம்ம பேனல் அமைச்சு கொடுத்துருக்கோம். எங்கேயும் ஒரு பெண்டும் தெரியாது. கூடவே லைட்டிங் அரெஸ்ட்டும் போட்டு கொடுத்துருக்கோம். ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆள்னா எந்த பக்கம் வேகமாக ஓடுனா கூட அவங்களுக்குலாம் தலைக்கு இடிக்காது, அந்தளவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம ப்ராஜெக்டோடைய ஃபெசிலிட்டி. எல்லா இடத்துலையும் இந்தளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். மற்றவங்க மாதிரி கீழே இது பண்ணுற மாதிரி நம்ம போடுறதில்ல. கொஞ்சம் சிரமமாக இருந்தாலையும் நம்ம ரிஸ்க் எடுத்து சரியான ஒரு அமைப்பில் பண்ணித்தரோம். 14 பேனலுக்கு நம்ம 4 லெக் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா சேஃப்டி. 1 HPயிலிருந்து நம்ம 20 HP வரையும் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணித்தரோங்க. BLDC நம்ம பண்ணுறதில்ல. PMSM இண்டக்ஷன் மோட்டார், நார்மல் EB மோட்ரு, PMSM மோட்டார் தான் நம்ம பண்ணுறோம். ஏன்னா அதனுடைய லைஃப் அதிகம், சர்வீஸ் அதிகமாக வராது. எப்போவுமே சர்வீஸ் வரக்கூடாது, தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னா நம்ம அந்த மோட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சைனா மோட்டர் BLDC நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அமௌண்ட்டு குறைவாக போகணுன்றதுனால BLDC நம்ம போடுறதில்ல. உங்களுக்கு இந்த மாதிரி சோலார் வாட்டர் பம்பு தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுவதும் நம்ம செஞ்சு தரோம். சர்வீஸ் சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். சர்வீஸில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது.